ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎல்ஸை பற்றி ஒரு சிம்பிளான இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. நான் ஒரு ஐஎல்ஸ் ட்ரெயினர், அதனால் தமிழ் மக்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி நம்ம ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலாம்னு நான் ஆரம்பிக்கிறேன். ஐஎல்ஸில் 2 விதமான டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரல் ட்ரைனிங், இன்னொன்று வந்து அகடமிக். இது வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக உள்ள டெஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அகடமிக்ஸ், வொகேஷனல் ட்ரைனிங் போகிறவங்களுக்கு இல்லது பெர்மனெண்ட் இமிக்ரேஷனுக்காக போகிறவங்களுக்கு ஜென்ரல் ட்ரைனிங். இதில் பார்த்தீங்கன்னா 4 மொடியூல் இருக்குது. ரீடிங், ரைட்டிங், லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங். இது வந்து 2 வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம யாருக்காவது ஒரு லெட்டர் எழுதணுன்னா, இல்லை ஏதோ ஒரு எழுதணுன்னா இன்னொருத்தங்க அதை படிக்கணும். நம்ம யாருக்காவது பேசுனாங்கன்னா இன்னொருத்தங்க அதை கேட்குறாங்க. தட்ஸ் வை ஸ்பீக்கிங் இஸ், நம்மளோட ஸ்பீக்கிங்கும் டெஸ்ட் பண்ணுறாங்க, நம்மளோட லிசனிங்கும் டெஸ்ட் பண்ணுறாங்க, நம்மளோட ரீடிங்கும் நம்மளோட ரைட்டிங்கும் இதில் டெஸ்ட் பண்ணுறாங்க. அகடமிக் அண்ட் ஜென்ரல் ட்ரைனிங்கை பொறுத்தளவில் ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங் வந்து ஒரே தான், சேம். அதில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் கிடையாது. டிஃப்ரென்ஸ் எங்கே வரும்னா ரீடிங்லேயும் ரைட்டிங்லேயும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டெஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னலி ரெகக்னைஸ்ட். உங்களுக்கு டாஸ்க் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லைங்க. அவங்க கொஷின்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, எந்த அளவுக்கு அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, இதுதான் நம்ம வந்து டாஸ்க் ரெஸ்பான்ஸ்னு பண்ணுறோம். கொஷின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், எக்ஸாக்டாக சொல்லணும்னா, ஒரு டாபிக் உங்களுக்கு வருது எஸ்ஏல, ஃபஸ்ட்டு அது எதை பற்றினது அப்படின்றது உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். ப்ளஸ் அவங்க எக்ஸாக்டாக உங்ககிட்ட என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அந்த கொஷினுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணணும். இதுதான் நம்ம டாஸ்க் ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறோம். எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணணும். ரெண்டு டாபிக்ஸ், 2 விஷயமோ 3 விஷயமோ உங்கள்ட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக்கிங்கில் உங்களுக்கு 4 ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் 2 மட்டும் பேசிட்டு 2 பேசாமல் விட முடியாது. நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணுறீங்களா அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதோட பேஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. உங்களுக்கு டாபிக் புரியுதா, அவங்க உங்ககிட்ட என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்க்குறது தான் டாஸ்க் ரெஸ்பான்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோஹெரன்ஸ் அண்ட் கோஹிஷன். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஹவ் யூ ஆர் ஆர்கனைசிங் யுவர் எஸ்ஏ. ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரில் அந்த எஸ்ஏ ஆர்கனைஸ் செய்யப்பட்டிருக்குதா, உங்கள் இன்ட்ரொடக்ஷன் ப்ராப்பராக இருக்கா, உங்களோட கன்க்ளூஷன் ப்ராப்பராக இருக்கா, BP1 BP2 எத்தனை பேராகிராஃப்ஸ் நீங்கள் எழுதுறீங்க அதெல்லாம் ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கும், உங்களோட ஃப்ளோ ஒழுங்காக இருக்கா, அதான் கோஹிஷன். இன்ட்ரொடக்ஷனுக்கு அப்புறம் ஒரு BP1க்கு அப்புறம் ஒரு BP2, அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுகிற கன்க்ளூஷன், இதெல்லாம் வந்து ஸ்மூத்தாக வருதா, ஒன் ஆஃப்டர் அதர், அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கா, ஒன்றோட ஒன்று தொடர்போடு இருக்கா, இல்லை வந்து இன்ட்ரொடக்ஷன் வேறு எஸ்ஐக்கும் BP1 வேறு எஸ்ஐக்கும் மாதிரி இருக்கக்கூடாது. தேர் வில் பி சம் அட்டாச்மெண்ட். இதுதான் நம்ம வந்து கோஹெரன்ஸ் அண்ட் கோஹிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபைனலாக வொக்காபுலரியில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கரெக்ட் வேர்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, அதை ப்ராப்பரான பிளேஸில் யூஸ் பண்ணுறீங்களா, உங்களோட ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா, உங்களோட வொக்காபுலரி வேர்ட் ரேஞ்சஸ் நிறைய இருக்கா, இதெல்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம வந்து வொக்காபுலரியில் அவங்க செக் பண்ண போகிறது. இதில் 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து நம்ம வந்து எங்கே ஃபார்மல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது, எங்கே லெஸ் ஃபார்மல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஏலையும் ரைட்டிங்கில் வி ஆல்வேஸ் யூஸ் அ ஃபார்மல் லாங்குவேஜ். அதே மாதிரி லெஸ் ஃபார்மல் லாங்குவேஜ் வந்து நம்ம ஸ்பீக்கிங்கில் யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ்லேயே எடுத்துட்டிங்கன்னா, நம்ம எழுதும்போது வேறு மாதிரியும் பேசும்போது வேறு மாதிரியும் பேசணும் இல்லையா, அதுதாங்க வொக்காபுலரி. அந்த வொக்காபுலரியில் வந்து உங்களுக்கு எழுதும்போது ஃபார்மல் இங்கிலீஷ் எழுதணும், பேசும்போது நம்ம அதுக்கான லெஸ் ஃபார்மல் இங்கிலீஷ் யூஸ் பண்ணணும். நம்ம ஜென்ரலாக சவுத் இந்தியாவில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம பேசும்போது நம்ம எழுதுகிற இங்கிலீஷே பேசுகிறோம். நாட் கரெக்ட். ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஸ்பீக்கிங்கில் மார்க்ஸ் கம்மியாகுது. ஸோ நம்ம அடுத்தது நம்ம ஸ்பீக்கிங்கை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்பீக்கிங்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்த வொக்காபுலரி, கிராமட்டிக்கல் ரேஞ்ச், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அக்யூரசி, இது எல்லாமே அங்கேயும் பார்ப்பாங்க. கோஹெரன்ஸ், கோஹிஷன் எல்லாமே அதுலேயும் பார்ப்பாங்க. சேம் ஃபார் போத் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங். இது இல்லாமல் நம்ம வந்து ப்ரொனன்சியேஷன் அண்ட் ஃப்ளூயன்சின்றது ஒன்றும் இல்லைங்க, நம்ம சரளமாக பேசுகிறோம் இல்லையா, அதுதான் ஃப்ளூயன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ளூயன்சியில் வந்து அவங்க என்ன செக் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு பேசும்போது ரொம்ப நேரம் யோசிக்கிறது, வாஸ் விடுறது, ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப யோசித்து ஒரு ஆன்சர் கொடுக்குறது, இல்லை ரிப்பீட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸு,
இல்லை ரொம்ப லிமிட்டடாக ஒரே மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது. இதுதான் வந்து ஃப்ளூயன்சியில் அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்பீக்கிங் டெஸ்ட், அதை மறந்துடாதீங்க. இதை நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா, அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதா நினச்சிட்டு ஆன்சரிங் மட்டும்தான் பண்ணுறோம். அப்படி இல்லை. அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது சம்மந்தமாக நீங்கள் ஆன்சர் இல்லை, நீங்கள் நான் பேசணும். பேசுகிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கான பதில், ஏன் நீங்கள் அந்த பதில் கொடுத்தீங்க அப்படின்றத விளக்கி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோடையோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். இதுதான் வந்து அவங்க ஃப்ளூயன்சியில் எதிர்பார்க்குறாங்க. அடுத்து நம்ம பேசுகிறது ப்ரொனவுன்சியேஷன். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சவுத் இந்தியாவிலையோ இல்லை பஞ்சாப்லேயோ அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு விதமான ஆக்சென்ட் இருக்குது. அந்த ஆக்சென்ட் வந்து அவங்களுக்கு புரியாது. நீங்கள் வந்து இங்கேருந்து அப்ராட் போயிட்டீங்கன்னா அந்த ஆக்சென்ட் அவங்களுக்கு புரியாது. ஸோ கொஞ்சம் நம்மளோட ஆக்சென்ட்டை திருத்திக்கணும். நான் வந்து உங்களை ஃபாரினர் மாதிரி பேசுங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்காக அதை சொல்ல. பட் குறைஞ்சபட்சம் நம்மளோட இந்த பஞ்சாபி ஸ்லாங், சவுத் இந்தியன் ஸ்லாங்ஸ்னு ஒரு ஒரு பிளேஸ்லையும் இப்போ கல்கட்டாவில் பார்த்தீங்கன்னா அவங்க பெங்காலி ஸ்லாங்கில் இங்கிலீஷ் பேசுவாங்க. அந்த மாதிரி ஸ்லாங்ஸ் இல்லாமல் ஒரு காமனான ஒரு லாங்குவேஜ் இருந்தால் போதும். நீங்கள் ஃபாரினர் மாதிரி பேசணுன்ற அவசியம் கிடையாது. பட் த சேம் டைம் உங்கள் இங்கிலீஷ் கேட்குறதுக்கு தமிழ் மாதிரி இருக்கக்கூடாது. அவ்வளோதாங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க் யூ வெரி மச்.